வணக்கம். நான் யாழினி. இந்த காணொளியில் வேள்பாரி அத்தியாயம் 33 மற்றும் 34 கதை சுருக்கத்தை காணலாம். வாருங்கள் கதைக்குள் நுழைவோம். முன்னிரவில் எரிந்த துறைமுகத்தின் புகை இன்னும் முழுமையாக வானிலிருந்து விலகவில்லை. கடலோரத்தில் நிகழ்ந்த அந்த தாக்குதல் ஒரு கட்டடத்தை மட்டும் எரிக்கவில்லை, அது மூவேந்தர் கூட்டணியின் அகந்தையையும் கொதிக்க வைத்தது. அதன் பிறகுதான் குலசேகர பாண்டியன் தனித்து நிற்காமல் சேரரையும் சோழரையும் தன் பக்கம் இழுத்து பரம்பை நேராக முற்றுகையிட முடிவு செய்கிறான். அதிலும் கொடூரமான தந்திரம் ஒன்று. பாரியை மலையிலிருந்து கீழிறக்கி அவனுக்கு நெருக்கமான நீலன் பிடித்து வைக்கப்படுகிறான். அங்கேயே கதையின் மூச்சு மாறுகிறது. இதுவரை ஒற்றர், நிழல், குறுக்கீடு, உளவு தகவல், துறைமுக தாக்குதல் என்று நிழலிலேயே நடந்தது. இப்போது வெளிச்சமான போர்க்களமாக மாறப்போகிறது. பரம்பு இனி காத்திருக்க வேண்டிய நிலையில்லை. அது தன் உயிர் நிற்கும் மண்ணிலேயே எதிரியை சந்திக்க வேண்டிய தருணத்திற்குள் நுழைகிறது. மேலும் பொதுவெளியில் வெளியாகியுள்ள அதிகாரப்பூர்வமான சுருக்க குறிப்புகளை ஒன்று தெளிவாக சொல்கின்றன. மூவேந்தர்கள் ஒன்றிணைந்து பரம்பை முற்றுகையிட்ட போதும் வேள்பாரி தன் வீரத்தாலும் போர் வியூகத்தாலும் அவர்களின் பெரும் படைகளை முறியடிக்கிறான் என்று. அதிகாலை இன்று முழுமையாக பிறக்கவில்லை. பல மலைச்சரிவுகளில் பனி தங்கி இருக்கும் நேரம் அது. பரம்பு மலையின் மேல் நின்ற காவலர்களுக்கு முதலில் கேட்டது குதிரையின் கால் சப்தமல்ல, தொலைவில் புரவி வரும் பல ஆயிரக்கணக்கான காலடிகளின் ஒற்றை ஒளி. ஒரு மலைக்கு எதிராக பெரும் படை வராது. அதற்கு எதிராக வரும் ஆசை, கோபம், பழிவாங்கும் மனம், இவை எல்லாமே சேர்ந்து வரும். அந்த காலையின் காற்றில் அதை வேள்பாரி உணர்கிறான். பரம்பின் ஓரமாய் நின்ற வீரர்களின் முகத்தில் அவன் பார்க்கிறான். அந்த முகங்களில் பயமில்லை என்று சொல்ல முடியாது. ஆனால் பயத்தை விட பெரிய ஏதோ ஒன்று இருந்தது. அது இம்மண்ணை எக்காரணம் கண்டும் அந்நியர்களிடம் விடமாட்டோம் என்ற வீர உணர்வு. மதில் மேல் கையை வைத்தபடி வேள்பாரி அமைதியாக தொலைவை நோக்குகிறான். அருகில் கபிலர் நிற்கிறார். அவரின் கண்களில் கவிதை அல்ல, காயமடைய தயாரான தேசத்தின் துயரம் மட்டுமே. சற்று அப்பால் திசைவேலர் நிலப்பரப்பை பார்த்து கொண்டு கணக்கிடுகிறார். இறங்கு முனை எது, ஏறு வழி எது, எதிரி எங்கு பொறுமையாக வருவான், எங்கு தடுக்க முடியாமல் சிக்கிக் கொள்வான், எல்லாவற்றையுமே கண் முன்னே வைத்துக் கொண்டிருப்பது போல அந்த அமைதியை முதலில் உடைப்பது பரம்பின் கீழ்மட்ட காவல் தளத்தில் இருந்து வந்த ஓட்டம்தான். அரசி! மூச்சை சீர் செய்ய முடியாமல் ஓடிய வீரன் சொற்களை இழுத்துக் கொண்டே நிற்கிறான். முற்றுகை எல்லா திசைகளில் இருந்தும் இப்போதே! வேள்பாரி அவனை நோக்கி பார்த்தான். ஒரு கணம் கூட பதற்ற முகத்தில் காட்டவில்லை. அவன் பதில் கேட்டதே இல்லை. ஏனென்றால் பதில் ஏற்கனவே தெரிந்தது. இந்த நாள் வரப்போகிறது என்று அவர் பல நாட்களாக உணர்ந்திருந்தார். அவன் மெதுவாக திசைவேலரிடம் திரும்பினான். மலை உனக்கு என்ன சொல்கிறது? திசைவேலர் கீழே விரியும் வழித்தடங்களை பார்க்கிறார். அவர்கள் எண்ணிக்கையை நம்பி வருகிறார்கள். நாம் இந்த நிலத்தை நம்பி நிற்கிறோம். கபிலர் அந்த வார்த்தையை கேட்டதும் அமைதியாக மூச்சை விட்டார். அப்படி என்றால் இன்று வாள் மட்டும் பேசாது, மண்ணும் பேசும். கதிரவன் எழும் முன்னே பரம்பை சுற்றி புகை வரிசைகள் ஏறின. அவை சமையல் புகை அல்ல, முகாமிட்டு நிற்கும் கூட்டுப்படையின் சுவாசம். சேரர் ஒரு பக்கம், சோழர் இன்னொரு பக்கம். பாண்டியன் நடுப்பகுதியில் கடினமாக முகாமிட்டிருக்கின்றான். அந்த காட்சி ஒரு நாட்டை முற்றுகையிடுவது போல் இல்லை, ஒரு மலையை விழுங்கக்கார் வருகிற பேராசை போல் இருக்கிறது. பரம்பின் உள்ளே ஆயத்தம் வேகமாக நடந்தது.
உலர்ந்த உணவு களஞ்சியங்கள் நகர்த்தப்பட்டன. மேடுவழிகள் மறுபடியும் பரிசோதிக்கப்பட்டன. படுகுழிகள் மூடப்பட்டன. சரிவுகளின் மேல் கற்கள் சேர்க்கப்பட்டன. வில்லாளர்களுக்கான இடங்கள் மாற்றப்பட்டன. ஒவ்வொருவருக்கும் தங்கள் சுவாசத்தின் அளவுக்கு கூட பணிகள் பகிரப்பட்டன. வேள்பாரி ஒரு விஷயத்தை மட்டும் தன் வீரர்களிடம் மீண்டும் மீண்டும் நினைவூட்டினான். பெரிய படை என்பது பெரிய வெற்றி அல்ல. தவறான இடத்தில் நிற்கும் பெரிய படை தன்னைத்தானே உடைத்துக் கொள்ளும். இது ஒரு கோஷம் அல்ல, அது போர் விதி. நண்பர்களே, இது வேள்பாரி அவரது வீரர்களுக்கு கூறிய வார்த்தைகள் அல்ல, நமக்கு கூறிய வார்த்தைகள், எதிர்கால சந்ததிக்கு கூறிய வார்த்தைகள். நம் எதிரில் நிற்பது எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும், மலை போன கடினமான விஷயமாக இருந்தாலும், அது தன்னைத்தானே உடைத்துக் கொள்ளும். நாம் சரியான பாதையில் நடந்தால். அந்த நேரத்தில் இன்னொரு செய்தி பரம்பின் உள்ளே நெருப்பாக பரவியது. நீலன் பிடிக்கப்பட்டிருக்கின்றான், அவனை உயிரோடு வைத்திருக்கிறார்கள். அவர்களது ஒரே நோக்கம் பாரி மலையிலிருந்து கீழே வர வேண்டும். அவனை உணர்ச்சியில் இழுத்து நிலத்தின் மேல் இல்லை, பகைவர் தேர்ந்தெடுத்த களத்தில் நிறுத்த வேண்டும் என்பது. அந்த செய்தி வந்தபோது ஒரு கணம் பரம்பின் உள்ளே சத்தமே இல்லை. உதிரன் முன்வந்து நிற்கிறான். அரசே, உடனே இறங்க வேண்டும் என்றே அவர்கள் நினைக்கிறார்கள். திசைவேலர் முகம் கடினமாயிற்று. அவர்களுக்கு வேண்டியது நீலன் அல்ல, உன்னை மலையிலிருந்து கீழிறக்க இது ஒரு கயிறு. அது நம்மால் கொடுக்கப்படக்கூடாது. கபிலர் கண்ணை மூடி சில வினாடிகள் நின்றார். பிறகு மெதுவாக கூறினார், தோழனை மீட்கும் அவசரம் இதயம் கேட்கும், நாட்டை காட்பது அறிவு கேட்கும். இரண்டையும் பிரிக்க முடியாத தருணம் இது. வேள்பாரி நீண்ட மலையின் மீளே பார்த்தான். அவன் முகத்தின் வலி இருந்தது, ஆனால் அந்த வலிக்குள் ஒரு இரும்பு ஒளி இருந்தது. நீலனை நான் மறந்துவிட மாட்டேன் என்றான் அவன். ஆனால் இந்த மண்ணை விட்டு கீழே இறங்கி என் மக்கள் தலையில் நான் அம்பை விட மாட்டேன். இந்த ஒரு முடிவிலே அத்தியாயத்தின் இதயம் துடிக்கிறது. ஒரு நண்பனை காப்பதா, ஒரு நாட்டை காப்பதா? வேள்பாரி இரண்டையும் எதிர்த்து நிற்பவன். அதனால் தான் இந்த போர் ஒரு சாதாரண போர் அல்ல. முதல் தாக்குதல் மலைக்கு கீழே இருக்கும் அகலமான ஏற்ற வழியிலிருந்துதான் வந்தது. மூவேந்தர் படைகள் ஒரே சமயத்தில் முன்னேறவில்லை. முதலில் அழுத்தம் சோதித்தன. எங்கே பாறை இறங்கும், எங்கே மதில் மெலியும், எங்கே காவல் குறையும், அவற்றை அறிய அவர்கள் முன்னோடிகளை ஏற்றினார்கள். ஆனால் பரம்பு மலை வெறும் உயரம் அல்ல, அது தன்மேல் யார் நடக்கிறார்கள் என்ற நினைவில் வைத்திருக்கும் உயிர் போலிருந்தது. முதல் அம்பு பரம்பிலிருந்து வந்தது. அது ஒரு மனிதனை மட்டுமே தாக்கவில்லை, எதிரி மனதில் முதல் சந்தேகத்தை பதித்தது. அதன் பிறகு மழை போல் அம்புகள், மேலிருந்து உருண்டு விழும் கற்கள், நெருக்கமான பாதையில் தள்ளாடும் எதிரிப்படை. ஒரு கணம் முன்னேறும் போல் தோன்றிய வரிசை அடுத்த கணம் திரும்பி பார்க்கும் கூட்டமாகி போனது. இது களமில்லை என்று நினைத்தார்களா என்ற உதிரன் பற்களை கடித்தபடி சொல்கிறான். திசைவேலர் அவனை அடக்குகிறார். கத்தாதே, அவர்கள் இன்னும் மேலே வரட்டும், அப்போதுதான் இந்த மலை எதற்கு பரம்பு என்று தெரியும். பாண்டியனின் முன்னணி குழுக்கள் மீண்டும் ஏறின. சோழரின் வீரர்கள் அகலத்தை தேடினார்கள். சேரரின் படை மறைவழி கண்டுபிடிக்க முயன்றது. ஆனால் மழை ஒரே விதத்தில் யாருக்கும் திறக்கவில்லை. ஒவ்வொரு பாதையும் ஒரு சோதனை, ஒவ்வொரு குன்றுமே ஒரு காவலன். பொதுவெளியில் கிடைக்கும் சுருக்கங்களே கூறும் அந்த மைய உண்மை இங்கே உயிர் பெறுகிறது. வேள்பாரியின் பலம் வெறும் முன்னின்று வாழ்வீசுவதிலே இல்லை, போர் வியூகத்தில் இருக்கிறது.
அவன் திறந்த புல்வெளி போரில் எதிரியின் எண்ணிக்கையோடு போட்டியிடவில்லை, மாறாக எதிரியின் எண்ணிக்கையை அவர்களுக்கே சுமையாக மாற்றினான். அகலமான வரிசையில் வருபவர்களை நெருக்கமான ஏற்றத்தில் உடைத்தான். முன்னே வந்தவர்களை பின்னால் இருந்தவர்களுக்கே தடையாக மாற்றினார். சுற்றி நின்று கூட்டுப்படைக்கு மலைக்கு உள்ளே இருக்கும் தண்ணீர், பாதை, சரிவு, நிழல் எதுவும் தெரியாது. ஆனால் பரம்பின் மனிதர்கள் அந்த நிறத்தை காலால் மட்டுமல்ல, நினைவால் வாசித்தவர்கள். அவர்களின் ஆயுதம் இரும்பு என்று வேள்பாரி சொல்கிறான். நம்முடையது இந்த நிலம். கபிலர் சற்றே புன்னகைக்கிறார். அப்படி என்றால் இந்த போரில் மரங்களுக்கு என் பெயர் கிடைக்கும். பரம்பு வீரர்கள் பெரிய வரிசையாய் ஓடவில்லை, சிறு குழுக்களாய் உடைந்து நகர்ந்தனர். ஒரு குழு தாக்கும், இன்னொன்று மறையும், மூன்றாவது குழு வேறு ஓரத்தில் எழும். எதிரி பார்க்கும் போது படை சிறியது போல் தோன்றும், ஆனால் எங்கே கால் வைத்தாலும் அங்கே பரம்பு எழுந்தது. மூவேந்தர்களின் நோக்கம் வெறும் மலை ஏறுவது மட்டுமல்ல, களைப்பே அவர்களின் ஆயுதம். நாட்கள் நீளட்டும், உணவு குறையட்டும், உள்ளே பதட்டம் வளரட்டும். ஒரு தருணத்தில் மனம் உடைந்தால் அதன் பிறகு மதில் உடைப்பது எளிது. இதுதான் அவர்களின் எண்ணம். ஆனால் அதே நேரத்தில் பரம்பின் உள்ளே வேறு ஒரு விஷயம் நடந்தது. பயத்தோடு சேர்ந்து பெருமையும் வளரத் தொடங்கியது. ஒவ்வொரு காலை எழும்போதும் மக்கள் பார்த்தார்கள். மழை இன்னும் நின்றிருந்தது. மதில்கள் இன்றும் நின்றிருந்தனர். வேள்பாரி இன்னும் மதில் மேல் நடக்கிறான். அவன் முகத்தில் சோர்வு இருந்தாலும் தலை தாழ்வு இல்லை. அந்த பார்வையை மக்களுக்கு உணவாயிற்று. ஒரு நாள் இரவு முகாம்களின் தீ ஒளி தொலைவில் மின்னும் போது கபிலர் மெதுவாக சொல்கிறார், அரசே, இந்த இரவில் பாடுவது தேவையா? வேள்பாரி கீழே நின்ற எதிரி முகாம்களை பார்த்தபடி பதிலளிக்கிறான், பாடுங்க. போர் சப்தத்தால் மட்டும் நடக்கக்கூடாது. நாம் ஏன் நிற்கிறோம் என்பதையும் இந்த மழை கேட்கணும். அந்த இரவில் பரம்பின் உள்ளே மெதுவாக குரல் எழுந்தது. அது வெற்றி கோஷம் இல்லை, அது வாழ வேண்டிய உரிமையின் குரல். பல அலைகளாக வந்த தாக்குதலுக்கு பின் மலை அடிவாரங்கள் முற்றிலும் மாறிவிட்டன. குதிரை தடங்கள் மண்ணை உடைத்திருந்தன. சிதறிய கேடயங்கள், முறிந்த ஈட்டிகள், கவிழ்ந்த தேர் சக்கரங்கள் எல்லாமும் பாதி அளவு மண்ணுக்குள் சென்று கிடக்கின்றன. முதல் நாளில் பெருமிதத்துடன் வந்த படைகள் இப்போது இந்த மலைக்குள் விழுங்கப்பட்ட நிழல்களாக தெரிகின்றன. ஒரு போர்க்களம் சில நேரங்களில் உயிரோடு இருக்கும் நகரை போல இருக்கும். சில நேரங்களில் அது மண்ணுக்குள் புதையத் தொடங்கிய பாழியாக மாறிவிடும். அந்த மாற்றத்தை கண்டு திசைவேலர் மெதுவாக சொல்கிறார், அவர்கள் நம்மை அடக்க வரவில்லை, இந்த மண்ணுக்குள்ளே மறைந்து போக வர்றாங்க போல. ஆனால் கபிலர் அதில் மயங்கவில்லை. அவன் ஒரு விஷயத்தை மனதில் வைத்திருக்கிறான். நேரடி யுத்தத்தில் முன்னிலை பெறுவது மற்றும் போர் முடிந்து விட்டதல்ல. பெரும் ஆட்சிகள் ஒரு நாள் தோற்றால் அடுத்த நாள் இன்னும் கொடூரமான வழியை தேடும். முற்றுகை நீளும் போது மூவேந்தர்கள் கடைசி தள்ளுபடியை போல் ஒரு பெரிய அழுத்தத்தை முயற்சி செய்கிறார்கள். முன்னணியில் பலப்படை, பக்கவாட்டில் ஏறி வரும் உதவிப்படை, தொலைவில் கட்டளை கொடிகள் மாறிக்கொண்டே இருக்கின்றனர். அவர்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டுள்ளனர். சிதறிய தாக்குதல் பலன் தராது, ஒரே நேரத்தில் உடைக்க வேண்டும். அந்த நொடியில் தான் வேள்பாரி தன் மக்களிடம் திறந்த குரலில் பேசுகிறான். இனி மதிலை காப்பது மட்டுமல்ல, இனி நம்மை நாமே இழக்காமல் நிற்பதற்கான நேரம். கீழே நிற்கிறவர்கள் 3 பேரரசுகளாகட்டும், மேலே நிற்கிறோம் நாம் தான். இந்த உயரத்தை எவரும் வாங்கி கொடுக்க முடியாது. அந்த வார்த்தைகளுக்கு பிறகு பரம்பு உள்ளே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. சில சமயங்களில் போரில் ஆயுதம் கைக்கு கிடைக்கும் முன்பாக சொல்லே முதலில் வீரமாக எழும். கீழே மீண்டும் முழக்கம், மதில் மேல் மீண்டும் அம்பு.
சரிவுகளில் மீண்டும் கல். திடீர் தாக்குதல்களும் மறைவுகளும் மாறி மாறி நிகழ்கின்றன. மலை ஏறும் படைகளின் வரிசை முறிகிறது. பின்னால் இருந்தவர் முன்னால் விழுந்தவரை தாண்ட முடியவில்லை. முன்னால் இருந்தவர் மேலிருந்தும் ஒரு தாக்குதலை எதிர்க்க முடியவில்லை. ஒரே சமயத்தில் பல திசையில் எழுந்த பரம்பின் எதிர்ப்பு எதிரியின் எண்ணிக்கையை எதிரிக்கே சாபமாக்கியது. அங்கேயே இந்த இரு அத்தியாயங்களின் போர் மனம் உச்சத்தை அடைகிறது. பரம்பு வெறும் தன்னை தற்காத்துக் கொள்ளவில்லை, அதன் மீது வைத்திருந்த வெல்லலாம் என்ற எண்ணத்தையே உடைக்கிறது. போர் சற்றே அடங்கிய ஒரு இடைவெளியில் கபிலர் ரத்தம் கலந்த மண்ணை எடுத்து பார்க்கிறார். இது வெறும் காயம் அல்ல என்று மெதுவாக கூறுகிறார். யாரோ வாங்கிக் கொள்ளலாம் என்று நினைத்த மண் தன்னால் வாங்க முடியாது என்று கற்றுக் கொடுக்கிறது. வேள்பாரி பதில் சொல்லவில்லை. அவன் இன்னும் தொலைவை பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் மனதில் நீலனும் இருக்கிறான், மக்களும் இருக்கிறார்கள். இந்த போரில் வெற்றி என்பது எதிரியை விழுக்கிறதே அல்ல, எந்த தியாகம் என்றும் கேட்கப் போகிறது என்பதற்கான பயமும் அவன் உள்ளே இருக்கிறது. உதிரன் அதிர்கே வந்து நின்று மெதுவாக கேட்கிறான். அரசே, இவ்வளவு பேரை தடுக்கிறோம், ஆனால் இவர்கள் இத்துடன் நிற்பாங்களா? வேள்பாரி சற்றே திரும்பி பார்க்கிறான். அவனது குரல் இப்போது முழக்கம் இல்லை, ஆழ்ந்த சோர்வுக்குள் இருந்தாலும் உறுதியை இழக்காத குரல். நேரில் வந்தவன் திரும்பி போகலாம், ஆனால் அவமானத்தோடு போறவன் மீண்டும் வருவான். அந்த வரிதான் இந்த இரு அத்தியாயங்களின் முடிவை ஒளிவிட்டு காட்டுகிறது. இந்த கதை சுருக்கம் உங்களுக்கு பிடித்திருந்தால் யாழினியின் குரலில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னோடு இணைந்திருங்கள். நன்றி.